அவரை போட்டா தவற முளைக்கும், தவற போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமாரி. இந்த ராஜகுமாரியில வசந்தகுமாரியில அது வேற. அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமாரி தூதே இல்லாத கொடுத்து எடுத்துக்கிட்டு கரையே இல்லாத ஆத்துக்கு தண்ணிக்கு போறான். அங்க வேறே இல்லாத அருகாம்புள்ள தலையே இல்லாத மானுங்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கண்ணு இல்லாத குருடம் பார்த்துக்கிட்டு முரடங்கிட்ட சொல்றான். முரடன் என்ன பண்ணா, குண்டுல துப்பாக்கி எடுத்து மானை குறியா சொல்றான். குண்டு மான் மேல படாம மான் வயிற்றுல இருக்கும் குட்டி மேல பட்டு குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை அடிச்சு ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த குட்டியோட தோலை அவரைக்காய் பந்தரம் மேல காயப்படுறான். அவரைக்காய் பந்தரம் மேல காயப்படுறாங்க. அந்த பக்கம் தலையில அதை பருந்து அடிச்சுட்டு போகுது. அதை காலில் முரணை துரத்திட்டு போறான். அவன் காலில் குத்தின கண்டங்கத்திரிக்க முழு தலைக்கு மேல வந்துச்சுன்னா வைத்தியம் பக்கம் வைத்தியர்கிட்ட போறான். வைத்தியர் என்ன சொன்னாராம், ஆள வேறு, அரச வேறு, பொங்க வேறு, புருஷ வேறு. இந்த 4 பேரையும் விரல் படாம பிடுங்கி, உரல் படாம இடிச்சு, அம்மி படாம அரைச்சி, நாக்கு படாம நக்குடா. இது முதல் நாள் வைத்தியம். 2ஆம் நாள் வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் காலில் குத்தின கண்டங்கத்திரிக்க உங்களை குப்புரை போட்டு இடிச்சு, எப்படி குப்புரை போட்டு இடிச்சு அதை புறங்காயில எடுத்து அதையும் நாக்குப்படாம நக்கு. இது 2ஆம் நாள் வைத்தியம். எவ்வளவு சிறப்பா வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு ஏன்னா சன்மானம் கொடுக்கணும்னு அடியில படி எடுத்து ஓட்டச்சாக்கில 9 மூட்டை உளுந்து அளந்து மாடும் சக்கரையில வண்டியில பாறை ஏற்றி குருட வழிகாட்ட நொண்டி வண்டி ஓட்ட கரடு முரடான பாதையில வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சான். அவ்வளவுதான். இது இன்னொரு வாட்டி சுலோவா சொல்றேன், இவங்க பாஸ்டா சொன்னேன். அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்துல ஒரு வசந்தகுமாரி. அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமார். அவ என்ன பண்றா, தூதே இல்லாத குடம்னா அந்த மேல அந்த கை பிடிச்சி தூக்கணும்ல, அது இருக்காது. அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போறா. அங்க இடுப்புல வைக்க முடியாதுல்ல, அந்த இடுப்புல அப்படி வச்சு தூக்குறதுக்கு அந்த ஸ்டாண்டு வேணும் மேல, அது இருக்காது. அப்ப பிடிச்சி தூக்குறதும் கஷ்டம், இடுப்புல வைக்கிறதும் கஷ்டம். அதுக்கு பேர் தூர். தூர் இல்லாத ஒரு குடம். அதுதான் விளக்கம், வேற ஒன்றும் இல்லை. தூது இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரை எல்லாத்துக்கு தண்ணி போனான். ஆறுனா கரை இருக்கும், கரை இல்லாம ஓடனா தெருவில் ஓடுற மாதிரி தான் அது கணக்கு. அதுக்கு பேர் ஆறு கிடையாது. அப்படி ஒரு ஆறே கிடையாது. ஆனா கதையில வருது ஒரு ஆறு. கரையில அதுக்கு தண்ணிக்கு போறா. அங்க வேறே இல்லாத அருகாம்புல்லு தலையில்லாத மானு ஒண்ணு மேய்ச்சிட்டு இருக்கு. அருகாம்புல்லுக்கு வேறு கிடையாது, மேயிற மானுக்கு தலை கிடையாது. அப்படி ஒரு மானு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை கண்ணு இல்லாத குருடன் பார்த்துக்கிட்டு முரடங்கிட்ட சொல்றான். பார்த்துக்க, குருடனுக்கு கண்ணு இல்லை, ஆனா அவன் பார்த்துட்டு முரடங்கிட்ட சொல்றான். முரடன் என்ன பண்ணா, குண்டு இல்லாத போய் கிடக்கு மான குறியா சொல்றான். குண்டே குண்டே இல்ல, அந்த துப்பாக்கி எடுத்து மான குறியா சொல்றான். குண்டு மான் மேல படாம மான் வயிற்றுல இருக்கும் குட்டி மேல பட்டு குட்டி செத்து போச்சு. அடி தேவை இப்போது நண்பா. சரி, வேண்டும். மான் செத்து போச்சு. அந்த மானோட குட்டியோட தோலை அந்த குட்டி அடிச்சு ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு குட்டி செத்து போச்சு. குட்டி எப்படி வெளியே எடுப்பான்? ஆட்டு வயிற்றுல மான் வயிற்றுல தான் இருக்கும், அது எப்படி வெளியே எடுக்கிறது, எப்படி சாப்பிட்றது? இதுல வந்து ஒரு முரண்பாடா இருக்கும், சம்மந்தமே கிடையாது, ஒரு காரணமே கிடையாது, ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனா ஒரு கதை. அந்த தோலை அடிச்சு ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு தோலை வந்து அவரைக்காய் பந்தல் மேல காயப்படுறாரு தலைவர். அந்த பக்கம் தலையில அந்த பருந்து அடிச்சிட்டு போகுது. மருந்து பத்த பருந்துக்கு வந்து தலை கிடையாது, அதை அடிச்சுட்டு போகுது சாப்பிட்றது. அது கால் இல்லாத முரணை துரத்திட்டு போறான். எங்கடா போகுது, சுட்டு கொண்டு அப்படின்னு. அந்த கால் இல்லாத முரணை துரத்திட்டு போறான். அவன் காலில் குத்துன கண்டங்கத்திரிக்காய் முழு தலைக்கு மேல வந்துச்சு. கண்டங்கத்திரிக்காய் முழு இவ்வளவு பெருசுதான் இருக்கும், காலில் குத்தி தலைக்கு மேல வந்துச்சான். வந்துச்சுன்னு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கிட்ட போறான். வைத்தியர் சொல்ற, நல்லா அழகா கேளுங்க. வைத்தியர் என்ன சொன்னாரு, ஆழம் வேறு, அரச வேறு, பொங்க வேறு, பூவரச வேறு. அதாவது சுருக்கமா புருஷன் வேறு. இந்த 4 பேரையும் விரல் படாம பிடுங்கி, அமி படாம அரைச்சி, குரல் படாம இடிச்சு, நாக்கு படாம நக்கணும். இது முதல் நாள் வைத்தியம். 2ஆம் நாள் வைத்தியம், காலில் குத்தின கண்டங்கத்திரிக்காய் முழு குப்பரை போட்டு இடிச்சு. முள்ள வந்து குப்பரை போட முடியாது, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். குண்டு ஊசி எந்த பக்கம் முன்னாடி பின்னாடி கண்டுபிடிக்க முடியுமாமா? அம்மா ஆமா, கண்டுபிடிக்க கேக்குதா? முடியாது. கேக்குது. குண்டு ஊசி கண்டுபிடிக்க முடியாது, முன்னாடி கிடையாது பின்னாடி கிடையாது. அது குப்பரை போட்டு எப்படி இடிக்கிறது? அதுவும் குப்பரை போட்டு இடிச்சு அதையும் புறங்களை எடுத்து நாக்கு படாம நக்கணும். இது 2ஆம் நாள் வைத்தியம். இவ்வளவு சிறப்பா வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு சன்மானம் கொடுக்கணும்னு அடியில்லாத படி எடுத்து ஓட்டச்சாக்கில் 9 மூட்டை உளுந்தளந்து மாடும் சக்கரமும் இல்லாத வண்டி இல்லாத பாரம் ஏற்றி குருட வழிகாட்ட நொண்டி வண்டி ஓட்ட வண்டி பாட்டுக்கு கரடு முரடான பாதையில போகுது. புல்லு கல்லு முள்ளு அப்படியே மழை காடு விட்டு ஆட்டிட்டு போகுது பாட்டு வண்டி. எங்க போகுதுன்னே தெரியல, ஆனா போய்கிட்டே இருக்கு.